யோ தாத்தா, ஐயோ நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிற நீனு? ஆமா, பஞ்சாயத்துல கூட்ட சொல்லியிருக்கிறியா? என்ன நினப்புல நீ பஞ்சாயத்து கூட்ட சொல்லியிருக்கிற? ஆமா ததுகுடி, ததுகுடி, ஐயோ கேள்விப்பட்டோன்னே கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா, நீ இப்பதான் நம்மளே ஒரு சில வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல போய் நீ பஞ்சாயத்தை கூட்ட சொல்லலாமா? உனக்கு என்னாச்சு தாத்தகுட்டி? ஐயோ ஐயோ, அந்த புள்ள படிப்பெண்ண இருப்பெண்ண, அதை போய் வாழ்க்கையவே வீணாக்குற மாதிரி இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றது? ஐயோ தாத்தா, சொல்லு தாத்தா, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. ஐயோ, நீ பாட்டுக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிவிட்டியாமே. நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து இந்த மாதிரி ஊரெல்லாம் பேசுனாங்கன்னா யாரு பேசுனதுன்னு கேட்டாக்க எல்லாரும் எங்களை கை காட்டுவாங்களே, நாங்க என்ன பண்றது? ததுகுடியே, ஐயோ பதட்டமா இருக்கு தாத்தகுடி, சொல்லு என்ன திட்டம் வச்சிருக்கிற? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்ட சொன்ன? இம்புட்டு அவசரம் உனக்கு எதுக்கு? மூளைகளை குழம்பி போயிடுச்சா உனக்கு? எனக்கு கீழே விழுந்து மண்டை அடிபட்டு போயிடுச்சா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் பதட்டப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன காரணம்? இங்கே பார், என் பேரனுக்கு கண்ணாலம் பண்ணியே தீரணும். எங்கள் வீட்டில் பங்குசன் நடந்தே ஆகணும். அந்த பங்குசனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், பஞ்சாயத்தையும் தான் கூட்டுவேன். என்னது பங்கு சன்னா? அதுக்காக நீ பஞ்சாயத்து கூட்டுவியா? நீ பஞ்சாயத்துல நீ மட்டுமா சம்மந்தப்பட்டிருக்கிற? நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம்ல. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. உன் சௌரியத்தை நீ பாட்டு கூட்டி வச்சு நாளைக்கு உன் பேரனே வந்து முதல்ல உனக்கு கேள்வி கேட்பானே, யாரை கேட்டு நீ பஞ்சாயத்தை கூட்டணுன்னு நீ இப்போ மூஞ்சி தூக்கி கொண்டு எங்க வச்சுக்குவ? ஏன் மூஞ்சி எத்தனை வருஷமா நான் தம்ம தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? புதுசாக ஒரு ஆளை கூட்டு வந்து கூலிக்கு காசை கொடுத்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க நான் சொல்லவா முடியும்? ஏன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என் பேரனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்கள் பேர் வெளியில் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க. அப்புறம் இந்த மாதிரி ராசாமணி, உனக்கு 3 பொண்ணு இருக்குது தான். நாங்கள் பண்ணுற வேலையெல்லாம் தப்புவாக தான் உனக்கு தெரியும். இருந்தாலும் என் பேரை தங்கமான புள்ள, அவன் பொண்டாட்டியே தங்கன்னு வச்சு தாங்குவான். அதனால மட்டும்தான் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேம்மா. எல்லாரும் வீட்டு பிள்ளைங்களும் இந்த மாதிரி வேலை நான் பார்க்க மாட்டேன் ராசாமணி. ஆமா பண்ண, அது படிக்கணும்னு ஆசைப்படுது. அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், 2 பிள்ளைய பத்துக்கிட்டு அது சூத்து விட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம். ஒருவேளை படிச்சதுன்னா நாட்டில் என்ன பெரிய கலெக்டர் ஆயிடுச்சுன்னா நான் 10 பேருக்கு நல்லது செய்யும்ல. ஏன் அந்த மாதிரி யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க? பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுலேயே குறியா இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீ வேற சும்மா இருக்க. இங்கே பாருமா, கல்யாணம் பண்ணுனாலும் என் பேரை அந்த புள்ள மேலே உசுரே வச்சுருக்கான். அந்த புள்ளைய படிக்க வைப்பான். அது என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுதோ அத்தனையும் பண்ண வைப்பான். அதில் எனக்கு துளி அளவு சந்தேகம் கிடையாது. என் பொண்டாட்டியை கூட நான் சமாளிச்சுக்குவேன். நல்லா பேசுற நீ. இங்க பாரு தாத்தா, உன் பொண்டாட்டி 5 மணிலேருந்து நைட்டு படுக்கிறதுக்கு 10 மணி வரைக்கும் எம்பிட்டு டார்ச்சர் பண்ணணும்னு ஊருக்கே தெரியும். ஆமா, அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு, வீடு சரியில்லை, வாசல் சரியில்லை, வயலுக்கு வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை வாங்க தெரியல, ஒரு டீ தண்ணி போட தெரியல. ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியாதா? அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை, அதுக்கு வீட்டு வேலையெல்லாம் தெரியுமோ தெரியாதோ? நீ பாட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி ஏதோ லவ் பண்ணுதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு அவஸ்தைப்பட போறது யாரு? இங்க பாரு, நீ பண்றது அந்த பிள்ளைக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா நான் சொல்லி அந்த பிள்ளைக்கு கெட்டதுதான் நீ பண்றேன்ட்டு. ஏன்னா உன் பொண்டாட்டி கிட்ட இந்த பிள்ளையால இருந்து ஒரே வீட்டுல ஒன்னா வாழ முடியாது. என்ன ராசாமணி பேசுகிற? என் பொண்டாட்டி கூட வாழ போகுது. என் பேரனோட நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதாதா? அப்படியே ஒத்து வரலாட்டி என் பேரனையும் அந்த பிள்ளைக்கு தனி கொடுத்து நான் வச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். என்கிட்ட என்ன காசு பணம் இல்லையா, சொத்து பத்து இல்லையா, வச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். நீயே கவலைப்படுற. எது எப்படியோ நீ உன் பொண்டாட்டி முடினாலும் நல்லா பார்த்துக்கிட்ட. உன் பேரனும் ஒரு வேலை பார்த்தாலும் பார்த்துக்கு வந்தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் சீரழிக்கிறது தப்பு. நான் அந்த பொண்ணுக்கு நல்லது தான் பண்ணுறேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த பொண்ணை நல்லபடியாக என் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு. என் பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் பேர் வெளியில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அது போதுமா? என்ன அது போதுமா? யாரை கேட்டு நீ பஞ்சாயத்தை கூட்டுன? ஆமா, உன் பேரனுக்கு தெரியுமா? இப்போ வந்து உன் பேரன் கேட்பான், நல்லா தூக்கி போட்டு மிதிப்பான், நல்லா வாங்கிக்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் காரணத்தை சொல்லி அனுப்பிவிட்ட. உன் பேரன் வருவான், யாரை கேட்டு பஞ்சாயத்தை கூட்டணும், எதுக்கு கூட்டணுன்னு. அவன்கிட்ட என்ன பதில் சொல்றேன்னு ஓரமாக நின்று நாங்களும் பார்க்குறோம். யோ தாத்தா, உன்னை சுத்தியெல்லாம் அடிச்சு உன் மண்டையை நான் அன்னைக்கு உடச்சி நான் எடுக்கல. நான் உன் பேரனே இல்லையா? யோ நீ ஊரெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிற, என்ன பண்ணி வச்சிருக்கிறேங்க? யோ நாளைக்கு என்னமோ பஞ்சாயத்துன்னு பேசிக்கிறேன். நாளைக்கு தண்டோரா போடுறேன். அந்த தண்டோரா போடுறவன் போய் நிறுத்த சொல்லியா? முதல்ல தண்டோரா போடுறத நிறுத்த சொல்லு. இல்லாட்டி நாளைக்கு உன்னை நான் சுடுகாட்டில் கொண்டு வச்சு கொளுத்தி கூட பார்த்துக்க. ஐயோ, ஏ பாலுக்காரு கொலை வெளியில இருக்காரு போல இருக்குடி. தாத்தா மேலேயே மட்டும் கொலை வெறினா ஊரெல்லாம் நியூஸை பரப்புனது நம்ம தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கும் சமாதி தான் போல இருக்கு. யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ற? யாரை கேட்டு பண்றன்னு? யோ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிளவா? உன்னை வயசான காலத்துல உன்னை கை வைக்க கூடாதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ பண்ற காரியம் ஒன்றும் சரியில்லை. முதல்ல கிளம்பு, அங்க போய் இந்த தண்டா போறவங்கள மேல நிறுத்த சொல்லு. நாளைக்கு எதுக்கு பஞ்சாயத்து? அதுவும் எனக்கும் சரசுக்கும் எதுக்கு பஞ்சாயத்துங்கிறேன். டே டே கபரா, சத்தம் படமா இருறா. தாத்தா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தண்டை செய்வேன். என்ன
ஏன் இப்படி கத்துறடா? இங்கே பாரு, அந்த புள்ள உன்னை விரும்புது நீ தானே சொன்ன. உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல, நீ தானே படிக்க வைக்கிற. டேய், அந்த பிள்ளை என்ன ஆசைப்படுது? அந்த பிள்ளை என்னடா ஆசைப்படுது? படிக்கணும் தானடா ஆசைப்படுது. அடுத்தவனை கட்டிக்கிட்டா படிக்க வைப்பானடா? நீ படிக்க வைப்பல்ல? உன் மனசாட்சிக்கு தெரியுமா? சொல்லுடா. டேய் சொல்லுடா பேராண்டியே, நீ அந்த பிள்ளைய படிக்க வைப்ப தானே? அதுக்கும் நீ பண்ணுற காரியத்துக்கு என்ன சம்மந்தம்? டேய் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ அந்த பிள்ளைய படிக்க வைப்ப தானே? அடுத்தவனை கட்டிக்கிட்டா அந்த பிள்ளைய படிக்க வைப்பானுங்களோ வைக்க மாட்டானுங்களோ அது உனக்கு தெரியுமா? ஆனால் நீ படிக்க வைப்ப. என்னடா சொல்கிற? அந்த மண்ணம் கட்டி எனக்கு தெரியும். அதுக்கும் நீ பண்ணுற காரியத்துக்கு என்ன சம்பந்தம்? இங்கே பாரா, உனக்கு ரொம்ப காலமாக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறோம். நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்ட. உனக்கு மனசுக்கு பிடிச்சது இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, நீ தான் சொன்ன. இங்கே பாரு, அடுத்தவனை கட்டிக்கிட்டா அந்த பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னமோ தெரியாது. ஒன்றை கட்டிக்கிடுச்சுன்னா நீ அந்த பிள்ளை நல்லபடியாக தான் பார்த்துக்குவ, அது எனக்கு தெரியும். இதை விட்டா எனக்கு வேறு வழியே தெரியல. அதனால தான் நீனும் அந்த பிள்ளையும் விரும்பிக்கிட்டு இருக்கிறத ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லி இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறேன். நாளைக்கு காலையில் பஞ்சாயத்து. ஆமாம், பஞ்சாயத்தில் நீ அந்த பிள்ளையை விரும்புகிறங்கிற உண்மையை சொல்லு. நீ தான் படிக்க வைக்கிறங்கிற உண்மையவும் சொல்லு. அது போதும். அந்த பிள்ளை மனசில் இருக்கிறத தைரியமாக சொல்லட்டும். அதுக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா போதும். பஞ்சாயத்தில் உங்கள் 2 பேருக்கும் வச்சு கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிடறேன்டா. நீ கவலைப்படாத. இது பஞ்சாயத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? யோ கிழவா, என்னையா சொல்கிற நீனு? ஏதோ திட்டம் போட்டுக்கிறையா நீ? திட்டம் போட்டிருக்கிற, என்னென்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறையா நீனு? நேத்தி கூட சரசு என்னை கூப்பிட்டு என்ன திட்டுனுச்சு தெரியுமா? ஒரே கலரில் நீ ஏன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டு திட்டுனுச்சியா என்ன? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பற்றியெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ என்ன அதை சொல்லு. இங்கே பாரு, நான் பஞ்சாயத்தை கூட்டுனது தான். நான் போய் நிறுத்த சொல்ல மாட்டேன். நாளைக்கு காலையில் பஞ்சாயத்து, ஊரே கூடுது. உனக்கும் அந்த பிள்ளைக்கு நடுவில் என்ன உறவுங்கிறத நீயே ஊரறியே சொல்லிவிடு. அந்தமாரி அந்த பிள்ளைக்கு தைரியம் இருந்தால் அதுவும் சொல்லட்டும். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் நடக்கட்டும். ஐயோ ஐயோ ஐயோ, உனக்குலாம் விஷத்தை கொடுத்து கொள்ளாமல் உன்னை வச்சிருக்கிறேன் பாரு. அதுக்கு நீ பண்ணின வேலை இதுதானாயா? இதுதானா? ஐயப்பன் இல்லாத புள்ளன்னு பார்க்காம இப்படியே தலையில் மண்ணை வாரி போட பார்க்குறியே. யோ, இதெல்லாம் அந்த புள்ள காதல் விழுந்தா என்ன நினைக்கும்? இந்த பாரு, நீ பட்டது ஒன்றும் சரியில்லை. நாளைக்கு நான் பஞ்சாயத்துக்குலாம் வரமாட்டேன். நான் எங்கேயாச்சும் ஊரை விட்டு நான் ஓடி போயிடறேன் பார்த்துக்க. போடா போ, போடா. எங்கே போறியோ போ. எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தான். நாளைக்கு நான் செத்து போகிறேன். எனக்கு வந்து கொல்லி போட்டுட்டு நீ எங்கே போறியோ போ. சே, இதெல்லாம் ஒரு குடும்பமா? நாளைக்கு பஞ்சாயத்துக்கு மட்டும் வரல. இந்த தாத்தன் நீ போனமா தாண்டா பாப்ப. வெறும் வார்த்தைக்கு சொல்லலடா, செஞ்சு விடுவேன். ஐயோ ஐயோ, இடியே பாலுக்காரே இந்த போடு போடுறாருன்னா அப்போ அந்த புள்ள வீட்டில் இந்த செய்தி தெரிஞ்சா இன்னும் என்னென்ன நடக்கும்? டேய் தம்பி, எவன்டா பஞ்சாயத்து கூட்டுறமே? நம்ம வீட்டு பிள்ளைக்கு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு அவன் யாருடா? என்னடா நடக்குது? என்னடா தண்டோரப்பட்டு போறாங்க நாளைக்கு இது மாதிரி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்டியா இல்லையாடா நீனு? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? உன் பொண்ணை பத்தி தான் ஊரெல்லாம் தப்பா பேசிக்கிறாங்களாமே. டே நான் அள்ளிக்கு போயிருண்டா. இதனடா நேற்று நான் ஓட்ட சொன்னேன். சொல்லும்போது சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவசரப்படாத, உனக்கு அவசரம் பேர் வச்சதுனால நீ எதுக்கு அவசரப்பட்டு என்னட்டு கத்துனியடா? மனட்ட பேல நீ தானடா கத்துன. நீ ஒழுங்கா அவ கழுத்துல தாலியை கட்டுனா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும்டா. என்னடா சொல்ற? உன் பொண்ணு சம்மதிப்பாள் அதுக்கு? அவளை வந்து சொல்ல சொல்லு. நான் யாருக்கிட்டையும் பழகல, ஊர்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் உன்னை கட்டிக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லு. இப்பவே இந்த நிமிஷமே அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அவ சம்மதிச்சு உனக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்கவே நடக்காதுடா. நீ இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு நீ பாட்டு இந்த பிள்ளைய உலகம் நீ பாட்டு இருந்துக்க வேண்டியதான். இங்க பாரு, உன் பொண்ணா இருந்தாலும் அவ சம்மதம் இல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஆரம்பம் ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. வேற எவனோ என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி என் வீட்டு சொத்து பிரிஞ்சு போவதில் எனக்கு சம்மதம் கிடையாது. ஒழுங்கா நீ அவ கழுத்துல தாலியை கட்டு. இங்க பாரு, உன் பொண்ணை கூப்பிட்டு என்னன்னு கேளு முதல்ல. ஓடி வா. படிக்க போவாதடி எம்பிட்டு தூரம் சொன்னேன். என் மானத்தை வாங்குறதுக்குன்னே போயிருக்கடி. வீட்டை விட்டு நம்ம வீட்டுல எந்த பொம்பளையும் வெளியில போனதே கிடையாது. நம்ம கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தோண்டி. நீ என்னைக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனியோ அன்னைக்கு நாக்குல பல்லப்பட்டு 4 பேர் பேசுற அளவுக்கு நடந்துக்கிட்டடி. ஊருக்குள்ளார பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, உனக்கு தெரியும்ல? ஆமா, ஒழுங்கா உண்மையை சொல்லி. எவன் கூட ஊரை சுத்துற, எவன் கூட பழகுற நீனு? இங்க பாருமா, எவனோ ஒரு அரை மென்டலு ஏதோ கிறுக்குத்தனமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் வந்து மதிச்சு மரியாதை கொடுத்து நம்பி சபையில நிக்கிற ஆள்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எது சாதாரண விஷயம்? இங்க பாரு,
ஒழுங்கா என் தம்பி உன் கழுத்துல தாலியை கட்டுவான். கட்டுற தாலியை கழுத்துல வாங்கிக்கிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்து கிடக்குற. இல்லைன்னு வச்சுக்க. என்ன உன் தம்பி ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரா? என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீனு? இங்கே பாரு, விடிய கிளம்புற கிளம்பி நான் பாட்ட காலேஜுக்கு போய்கிட்டே இருக்கிறேன். உங்கள் ஊரு வேண்டாம், உங்கள் பஞ்சாயத்து வேண்டாம், உன் தம்பி கட்டுற தாலி எனக்கு வேண்டாம். ஊருக்குள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுறேன்னு நாளைக்கு பஞ்சாயத்துல நீ பாருடி. துப்பு பட்டாதாண்டி உனக்கு புத்தி வரும். அப்ப நீயே வந்து என் தம்பி காலில் விழுந்து மாமா என்னை கட்டிக்குவாமான்னு கேட்குறியா இல்லையான்னு பாருடி. நான் பஞ்சாயத்தையே பெருசாக எடுத்துக்கலங்கிறேன். அவங்க வர்றவங்கள பேசுறது மட்டும் நான் கேட்கவா போகிறேன்? அங்கே எது நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை தடவை தான் சொல்கிறது, நான் படிக்கணும், நிறைய லட்சியங்கள் எனக்கு இருக்குது, என்னை என் போக்கில் விட்டுடுங்க. அனாவசியமாக அங்கே பஞ்சாயத்துன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் அரைமண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. ஒருவேளை